சாத்தான், மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. நீ வருவ. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அடிமை. ஜூம் பட். சாத்தான், மறைஞ்சிருக்காம முன்னாடி வா. 1000 தேவர்களோட சக்தி, அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என் கைக்குள்ள. நீ எனக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், இல்லனா ஆபத்து உனக்கு. நீ எனக்கு கட்டுப்படலனா உன்னை தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் நான் பத்மமாக்கிடுவேன். சாத்தான், என் முன்னாடி வர்றதுதான் உனக்கு நல்லது. போன படத்துல சுமதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் புலியாச்சு. நீங்க என்ன படத்தை தான் பார்க்க முடியாது. சொல்லுங்க சார், அடுத்த சீன் என்னன்னு சொன்னீங்கன்னா? ஷூட்டிங்ல இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன். சார், அடுத்த சீன் என்னன்னு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா சார்? ஐடியா? மனுஷன் டாய்லெட் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீனுக்கு ஐடியா கேக்குறான். யோ, முதல்ல போய் வெளிக்கிறதுக்கு இடத்த புடியா, அப்புறம் சீனை பிடிக்கலாம். ஓயா. சாரி சார். நேத்து சாப்பிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு இருந்தா வேலை செய்யுது. நான் செலக்டிவா தான் படம் பண்ணுவேன். ரியலி? யா. இல்லனா நிக்க முடியாதுல. ஹலோ. நிறுத்து. சார், ரோட்ல ஷூட்டிங் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குனீங்களாடா? பக்கத்து ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்காம எப்பறா நடத்துறீங்க ஷூட்டிங்? அது வந்து நீ தான் மேனேஜரா? நான் மேனேஜர் இல்ல சார். அப்ப நீ யாரு? நான் இங்க ப்ரொடக்ஷன் பாய் சார். ஷூட்டிங்கான எல்லா வேலையும் மேனேஜர் தான் சார் பாத்துக்கிறாரு. ஓஹோ, இந்த படத்தோட டைரக்டர் யாரா? சார், நீங்க கேள்விப்பட்டதுல ஜஸ்பால் ரெய்னா. என்னது, ரெய்னாவா? ஜஸ்பால் ரெய்னா சார். கேள்விப்பட்டதில்ல, ஆனா இப்ப கேள்விப்படுறேன். பேரை கேட்டா ஷக்கீலா படம் எடுக்கிற டைரக்டர் பேர் மாதிரியே இருக்கே. கூப்பிடுறாவன. என்ன சார், ஷக்கீலா படம்னா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? ஒரு காலத்துல விழுந்து கிடந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தாங்கி பிடிச்சது ஷக்கீலாவோட மார்க்கெட் தான் சார். யோ, இங்க என்ன பிரச்சனை? பர்மிஷன் இல்லாம ரோட்ல ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு சார். ஓஹோ, ரோடு எந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தம் இல்ல சார். அப்புறம் எப்படி ஷூட்டிங் நடக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். யார் சார் உங்க எஸ்ஐ? புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. பிரச்சனையே அவர்தான். முதல்ல உங்க எஸ்ஐக்கு நீங்க போனை போடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். கூடுறாத போய் இவனும் விட மாட்டேங்கிறானே. சார், ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணன் பேசுறேன் சார். லொகேஷன்ல இருந்து பேசுறேன் சார். டைரக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு சார். பேரா ஜஸ்பால் ராணா. அதான் அவர் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கொடுங்க. ஹலோ, டைரக்டர் ஜஸ்பால் ராணா ஸ்பீக்கிங். வணக்கம் சார். ஆமாம், இந்த பர்மிஷன் வாங்காமல் ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஓ, நேரில் வந்து லெட்டர் கொடுக்கணுமா? அவ்வளோதானே? வரேன், நானே வரேன். ஓகே. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க? அதான் பேசி சால்வ் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? லெட்டர் எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே, வண்டியில் ஏறுங்க, வாங்க போகலாம். சார், போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் இருக்கு. அங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வந்து சார். ஒரே கல்லுல 2 மாங்கா. வரட்டா? ஏறுங்க சார். பின்னாடி உட்காருங்க. பின்னாடி வசதியா இருக்கும். இவ்வளோ மரியாதையா? நேரா ஸ்டேஷன் வண்டி விடு. நீயா? நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவனாச்சே. என்ன அது வேஷம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க ஒரு சின்ன வேஷம் இருக்கு. நான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. சார், எழுந்துருங்க சார், எழுந்துடா. நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை கேட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவம் வேணும்னு சொன்ன. அனுபவம் இல்லாதவன் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு நீ சொன்ன. எக்ஸாக்ட்லி. நீ எடுத்த படத்தை எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ஓஹோ. எந்த படமாவது 2 நாள் ஓடி இருக்கா சொல்லு? இல்லதான். உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு? அது எங்க இருக்கு? நான் உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லி தரேன். அப்படியா? சொல்லி கொடுங்க. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதை வச்சு 100 படம் கூட பண்ணலாம். கொல்லைக்கு போலான்னு வந்தா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. பாய் போச்சு. அம்மா மகமாகி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? தேவி மகமாகி காப்பாத்துமா.
தாயே மகமாயே ஒரு பெரிய டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நான் ஒரு போலீஸ்காரனா ஆயிட்டேன் தாயே. அம்மா மாரியாத்தா போலீஸ் வேலை நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா காக்கி சட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த கலைஞனை எப்ப தாயே மக்கள் தாயே தெரிஞ்சுக்க போறாங்க? மகமாயே தாயே மகமாயே இன்னையிலிருந்து நான் என் லட்சியத்தை தேடி போக போறேன். என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீதாம்மா அருள் புரியணும் தேவி மகமாயி. அம்மா தாயே தேவி மகமாயே ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளையும் நீ கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்து வாங்கின இந்த தேங்காயை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு தரணுமா தேவி. தேவி மகமாயே டேய், சாமியை இப்படி சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்தாதடா. மெதுவா வேணும்னாலே கேட்கும். ம். காப்பாத்து தாயே. தேங்காய் உடையலையா? சாரி, என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன் பேர் என்ன? சுதா சுதாகரன் சுதாகரனா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சாரி சாரி சுதா. தேங்காய் இனிமே கரெக்டா உடைக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்களை அடிச்ச அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையா நான் அடி வாங்குற அனுபவத்தை நீ கொடுத்திருக்க தேவி. என் குரலை நீ கேட்டுட்ட. இருந்தாலும் அவன் இப்படி அடிச்சிருக்க கூடாது தேவி. என் கடாப்பல்லே ஆடுது. ஆரம்பமே அமர்க்கலாம் தேவி. பல் டாக்டரா இருப்பானோ? வண்டி நிறுத்து. ஏய், அனுபவத்தில் புதுமை, அனுபவத்தை நம்பி அனுபவசாலி. இந்த படத்தோட ஒரிஜினல் டிவிடி எடு. அதெல்லாம் இல்ல சார், திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா நீ என்ன ஏமாத்த நினைச்ச? திருட்டு விசிடி வித்ததுக்கு மட்டும் இல்ல, விற்காததுக்கும் சேர்த்து உன்னை உள்ள தூக்கி போட்டு. என்ன சார் சொல்றீங்க? இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான். அசத்துறீங்க சார். நீங்க ஒரு அனுபவ கடல் சார். அனுபவத்தின் புதுமை சீடி இங்க இருக்கு சார். இந்தாங்க சார், எல்லாமே ஒரிஜினல் சார். இத வச்சு நான் ஒரு கலக்க போறேன். அப்புறம் உனக்கு காசு தரணுமோ? இதனால எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சதுன்னா நான் உனக்கு காசு தரேன். அப்படி மட்டும் கிடைக்கல, நீ கடையை மூடிட்டு வீட்டுல உட்கார்ந்து சீரியல் தான் பார்ப்ப. தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய கலைஞன் வரப்போறான். அதுக்கு நீங்க ரொம்ப நாள் காத்திருக்க தேவையில்லை. பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல்ல? கலைஞர்கள் அப்படித்தான் தெரிவாங்க. Follow me. பெரியப்பா, அவங்கள இன்னும் காணுமே. ஒருவேளை வரமாட்டாங்களோ? இல்லம்மா, வந்துருவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலையா? உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது பையன், திரும்பவும் பையனோட அம்மா. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. ஹல்லா. ஹல்லா. அடடடடடடடா. வாங்க. வாடா, வாடா. கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க. வாங்க வாங்க. ஹல்லா. ஹல்லா. நான் சிங்கப்பூர்ல இருந்து வணக்கங்க. இப்பதான் வந்தேன். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய். வணக்கங்க. ஆமா, இந்த டீக்கு பர்மா டீக்கா? தேக்கான்னு கேக்குறாரு. சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க உங்க மூத்த பொண்ணா? என் பொண்டாட்டிங்க. ஓ, வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன், பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போட்டோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒண்ணு காப்பி எடுத்துட்டு வா. பொண்ணு வர சொல்லுங்க. எடுத்து வாங்க. ஹலா. எங்க ஸ்டெப்ஸ் ஏறி தான் மாடிக்கு போகணுமா? சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல படிக்கட்டே கிடையாது, வெறும் லிஃப்ட் தான். வாட் ஆ ஃபன்னி. ஆமாண்டா, பண்ணி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹலா. ஆமா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஹலா. ஹலா. கொஞ்சம் ஓவரா தெரியுது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலா.
ஓ ஆக்சிடென்ட் இல்ல அஃபு பேர் என்ன? அங்க கேள்றா. என்ன பேரு? ஸ்ரீலக்ஷ்மி. நல்ல பேரு, ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில. நல்ல பேர் வச்சிருக்கீங்க. பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா நான் சொல்றது? அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? BBA. ஓ பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் ஆப்பிள். Actually, Singapore, what I'm trying to make it, do become eight. சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு அப்புறம் சின்ன ஜெர்சுங்க இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசிக்குங்க விட்டுலாமே. அதுவும் சரிதான். நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Come on. என்னங்க அவங்க மட்டும் போடுங்க, நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என்னையில இருந்து நம்ம வாழ்க்கை பல்ப் பிரைட்டா எரியும். Come on. Sit please. Nice. எனக்கு பிடிச்சிருக்கு. I like you. You like me? Yeah. No spray. எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. I like your smile, but I hate your spray. Okay? அட இப்படி நின்னுகிட்டே இருந்தா இப்படி இங்க வந்து உட்காருங்க. இது இங்க வந்து உட்காருங்க. தள்ளுடா. See, I'm Singapore. அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிடுவாங்க. அத தான் சொல்றாரு. இத பாருங்க, நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது என்ன மாதிரி முடிஞ்சது கதை. இதாண்டா நேரம் எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஓகே எல்லாத்தையும் கழட்டிடுவோம். வா வா.